தமிழ் மக்களுக்கு வணக்கம். தினம் ஒரு நாடகம் அப்படின்ற பேர்ல நேற்று நடந்த நாடகம். அதாவது முந்தா நேத்தைக்கு பார்த்தோம் நம்ம. வேற ஒரு நாடகம் நடந்தது. தமிழகம் எப்படி பெண்களை பலப்படுத்துகிறது அப்படின்ற பேர்ல அது ஒரு நாடகம் நடந்ததா? நேற்று ஒரு நாடகம் நடைபெற்றது. அது என்னடான்னா மாநாடு. இளைஞர் அணி மாநாடு. இது திருவண்ணாமலையில் நடந்த மாநாடு. ஏவா வேலு ஊர்பட்ட காசு கொள்ளையடிச்சு வச்சிருக்காரு. அவர் மேற்பார்வையில் நடத்திய மாநாடு. இதில பார்த்தீங்கன்னாக்கா, ஆஹா! ஓஹோன்னு அப்படியே அந்த உதவாநிதிக்கு அதுவும் என்ன வாழும் பெரியார் அல்லது 2ஆம் பெரியாரா, 3ஆம் பெரியாரா என்னமோ ஒரு கருமம். இப்படியெல்லாம் உதவாநிதிக்கு பட்டம். அதில பாருங்க, அது சொல்லும்பொழுது அவன் எப்படி திருட்டு மொழி முழிக்கிறான்றது பாருங்க. ஒரு இளம்பெரியாரை எங்களுக்கு தந்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றியை சொல்லி வந்திருக்கிற நம்முடைய இளைஞரை பார்த்தீங்களா? இந்த மாதிரி புகழ்ச்சி மாலை. அதுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் போட்டு, அதுக்கு எல்லாரையும் இதில வண்டியில கூட்டு இறக்கி, அதில பார்த்தீங்கன்னாக்கா, இளைஞர்கள் ஒரு 20% பேர் தான் இருப்பாங்க. மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் பெருசு. இந்த பெருசுங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு, ஒரு பக்கம் சீட்டு ஆடுறது, ஒரு பக்கம் வந்து குவார்டர் அடிக்கிறது. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே தலை நிமிரும் தமிழகம் அப்படின்ற ஷர்ட்ட மாட்டிக்கிட்டு, எங்க போய் நிக்கிறாங்கன்றத பாருங்க. இந்த வீடியோலாம் பாருங்க. இப்படியான கேலி கூத்துகள்லாம் அரங்கேறியது. இதில பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ரம் பெரியார் உரிமையோடு உரிமையை அழைக்கிறேன், தம்பி வா, எதிர்காலத்தில் இயக்கத்தை நடத்து. எப்பா அந்த டயலாக விட்டுருங்கப்பா. திரும்ப திரும்ப தம்பி வா தம்பி வான்னு. எத்தனை தம்பியை தான்ப்பா நாங்கள் பார்க்குறது அந்த குடும்பத்தில் இருந்து. அப்படித்தான் இவர் யார் நம்ம 2018 நம்ம இவர் 2017 நினைக்கிறேன். இவர் நம்ம துரைமுருகன் தம்பி வா தம்பி வா அப்படின்னு அந்த ஸ்டாலினை. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் ராஜா தம்பி வா அப்படின்ட்டு இந்த டயலாகை விடவே மாட்டிங்களா? அது அண்ணா அவர்கள் சொன்னது எதற்காக அப்படின்னா, தான் மட்டுமே தலைவர் என்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் தனக்கு கிடையாது. இங்கே எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில், நீ வா தம்பி, நீ இளைஞன், நீ வா தலைமை ஏற்க வா என்று அவருடைய மகனையா சொன்னார். அவருக்கும் வளர்ப்பு மகன் இருந்தார் தானே. அவருடைய வளர்ப்பு மகனையா சொன்னார், அல்லது அவருடைய உறவினரையா சொன்னார், வேறு உறவினரையா சொன்னார்? இல்லை. அங்கே நாவலர் நெடுஞ்செழியனை பார்த்து சொன்னார். இது எதற்காக சொன்னார்? அதில் ஒரு உள்ளர்த்தம் காரணம் இருக்கிறது. முழுமையான ஜனநாயகத்தை பின்பற்றக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்க வேண்டும் என்கிற எண்ண ஓட்டத்தில் அவர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த காரணத்திற்காக திகாவிலிருந்து பிரிந்து வந்தது அப்படின்றத எடுத்தீங்கன்னாக்கா, அதில் முக்கியமான காரணங்களில் ஒன்றாக சொல்லப்பட்டது என்ன? ஈவேரா தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், அந்த கட்சியுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் 2ஆம் திருமணம் செய்து கொண்டார் அப்படின்றது தான் அந்த பிரதான குற்றச்சாட்டாக திமுக வைத்தது. அப்போ ஒரு குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அப்படின்ற அந்த அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்றதை பிரதானப்படுத்தி உருவான கட்சி தான் திமுக என்பதனை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தம்பி வா தலைமையை ஏற்க வா என்று அவர் சொன்னார். நீங்கள் செய்வது என்ன? ஸ்பெக்ட்ரம் ராஜா அரசியல் பேச ஆரம்பித்த காலத்தில் இந்த உதவாநிதி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருப்பான். அவனுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை அவனே பல இடங்களில் ஒப்புக்கொண்டிருக்கிறான். அப்படின்னும் பொழுது அரை மனதுடன் திணிக்கப்பட்ட ஒரு நபரான உதவாநிதி, எந்தவித தகுதியும் பெற்றிடாத ஒரு 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 உதவாக்கரையாக இருக்கக்கூடிய இந்த உதவாநிதியை தம்பி வா என்று சொல்லி நீங்கள் யாரை களங்கப்படுத்துகிறீர்கள்? பேரறிஞர் அண்ணா அவர்களை களங்கப்படுத்துகிறீர்கள். அவர் என்ன காரணத்திற்காக அந்த வாசகத்தை சொன்னாரோ அதை களங்கப்படுத்துகிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன காரணத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அதை களங்கப்படுத்துகிறீர்கள். அதில் அடுத்து இவர் ஒவ்வொரு லகட பாண்டியா அப்பனையும் பிள்ளையும் பாராட்டுறது. இந்த அப்பனையும் பிள்ளையும் பாராட்டுறது ஒரு படி மேலே போய் அப்பன் பிள்ளையை பாராட்டுறது, பிள்ளை அப்பனை பாராட்டுறது. இந்த கிரிஞ்சு வேலையை தொடர்ந்து செய்து வருகிறது இந்த 2 பேரும். இந்த ஸ்டாலினும், பொம்மை ஸ்டாலினும், துணை பொம்மை உதவாநிதியும். இந்த அப்பனே வெக்கம் இல்லாமல் என் மகனை போல ஒருத்தன் இருக்க முடியுமா? அவனை போல ஒரு சிறப்பான ஒரு நபர் இருக்க முடியுமா? அவனை போல ஒரு சிறந்த நிர்வாகி இருக்க முடியுமா? அப்படின்னு அவன் உடனே இவர் மாதிரி யாராவது இருக்க முடியுமா? எங்கள் அப்பா மாதிரி ஒரு சிறந்த நிர்வாகி இருக்க முடியுமா? இவங்களே இப்படி புகழ் மாலை சூட்டிப்பாங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர்.
இதுக்கு பல கோடி ரூபாய் செலவில் ஒரு மாநாடு. இந்த மாநாடு நடத்துகிற பெருமைன்னு ஊரில் இருக்கிற எல்லா ஜனத்தையும் கொண்டு வந்து அங்கே ரொப்ப வேண்டியது. அதில் பெருமை பீத்தல் வேறு என்னென்னா, பாருங்கள், நாங்கள் வந்து மிக்சர் பேக்கெட், தண்ணி பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே அங்கே வச்சுருக்கோம். வீரன் பாட்டில் தான் வச்சுருந்தீங்க, ஆனால் அதை தனியாக கொண்டு போய் கொடுத்துட்டீங்க. சரியா? இதை வச்சுருக்கோன்ட்டு யார் பணம்? நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச பணமா? ஊர்லேருந்து கொள்ளையடித்த பணம். அந்த கொள்ளையடித்த பணத்தை தேர்தல் வருகிறதுங்கிற சமயத்தில் இந்த 200 ரூபாய் உளுத்தம்பருப்புகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அவ்வளவுதானே? ஏழுமோ பெரிய அப்படியே என்னமோ உங்களுடைய பாட்டம் பூட்டம் சேர்த்து வைத்த சொத்து மாதிரியும், அந்த சொத்தையெல்லாம் நீங்கள் விற்று வஉசி மாதிரி எப்படி தன்னுடைய சொத்தையெல்லாம் விற்று வஉ சிதம்பரம் பிள்ளை அப்படியே கப்பல் ஓட்டினாரோ, அந்த மாதிரி நீங்கள் என்னமோ சொத்து உங்களுடைய பரம்பரை சொத்தையெல்லாம் விற்று ஏதோ கட்சிக்காகவும் நாட்டுக்காகவும் செலவு பண்ணுற மாதிரி இதில் பெருமை பீத்தல் வேற. நீங்கள் ஊரை கொள்ளையடிச்சு டிஆர் பாலு மாதிரி திருடன்லாம் வந்து அங்கே கப்பல் வாங்கினது தானே மிச்சம். ஒரு காலத்தில் இதே மண்ணில் தன் சொத்தை விற்று கப்பல் வாங்கி கப்பல் ஓட்டினார். இன்றைக்கு ஊர் பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து கப்பல் நிறுவனங்களை வாங்குறான். இதுதான் தமிழகத்தின் பரிணாம வளர்ச்சி அரசியலை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு இந்த அரசியலை கொண்டு வந்து நிறுத்தியது யாருன்னா அந்த கேடுகட்ட திமுக. முக்கியமாக திமுக. ஊழல் என்பது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பரவி போன ஒரு விஷயமா இருக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதற்கு ஊற்றுக்கண்ணாக இருந்த கட்சி எது அப்படின்னா திமுக. அதற்கு வழிகாட்டியாக இன்று வரையில் இருக்கக்கூடிய கட்சி எது அப்படின்னா திமுக. கக்கூசை கூட சுரண்டி பிழைக்கலாம், அதில் கூட கொள்ளையடிக்கலாம் என்கிற அளவிற்கு வந்திருக்கின்ற கட்சி எது அப்படின்னா திமுக. நாட்டிற்கே வழிகாட்டி, எப்படியெல்லாம் திருடலாம், எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் என்பதற்கு நாட்டிற்கே வழிகாட்டி என்றால் திமுக. இவ்வளவு அலங்கோலங்களையும் செய்துவிட்டு அதை பெருமையாக வேற வந்து மேடையில் வந்து இதை சுயமரியாதை என்றும் இதை பகுத்தறிவு என்றும் நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கெல்லாம் கூச்ச நாச்சமே இருக்காதா? அப்புறம் இவ்வளவெல்லாம் படித்த என்ன பயன்? ஈவேராவுடைய நீண்ட நெடிய வாழ்க்கையை 94 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை முழுவதுமாக படித்து அவருடைய சொற்பொழிவுகளை எல்லாம் கேட்டு அவர் எழுதியதையெல்லாம் படித்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தன் சுயமரியாதையுடன் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் இந்த ஒரு உதவாக்கரையை பார்த்து இவன் இவன் 2ஆம் பெரியார் 3ஆம் பெரியார்னு சொல்லுவானா? கடைந்தெடுத்த அயோக்கியனா இருக்கிறவன எல்லாம் வந்து உச்சாணி கொம்பில் வைத்து கொண்டாடுவானா என்றால் சத்தியமாக மாட்டான். சுயமரியாதைங்கிற தாத்பரியத்திற்கே அது ஒரு இழுக்கு. அதை பெருமையாக மேடையில் சொல்கிறான் என்றால் அவன் எவனோ ஒருத்தன் சொன்னானே, எவனோ ஒரு எம்எல்ஏ சொன்னான், அந்த குடும்பம் தான் நமக்கு சரி வரும், அந்த குடும்பத்தை விட்டால் நமக்கு வேற எதுவுமே சரி வராது, இன்பநிதியை நான் பார்த்துட்டு தான் செத்து போவேன்னு சொன்னானே, அவனுக்கும் இந்த ஸ்பெக்ட்ரம் ராஜாவுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நபர்கள் யாருன்றதை கூர்ந்து பாருங்க. துரைமுருகன், கே நேரு, இவையெல்லாம் இது வேடிக்கை பார்க்கிறார்கள். எவ்வளவு கேவலம் இது! அவன் யாரையாவது மதிக்கிறானா? அது சபை நாகரிகம் கூட கிடையாது அவனுக்கு. அங்கே அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தனை கொண்டு வந்து, சரி உங்கள் கட்சி உங்கள் இஷ்டம், யாரை வேண்டுமானாலும் நீங்கள் கொண்டு வந்து உங்களுடைய தலைமை பீடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் உங்கள் கட்சியே ஒரு சாக்கடை. அந்த சாக்கடையில் ஒரு உதவாக்கரை சாக்கடை வந்தால் என்ன, படித்த சாக்கடை வந்தால் என்ன, எல்லாம் தெரிந்த சாக்கடை வந்தால் என்ன, ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எப்படி இருந்தாலும் அது சாக்கடை தானே, நாத்தம் அடிக்க போகிறது தானே, அப்படின்றதுனால அது பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்களை கொண்டு வந்து நீங்கள் மக்கள் மீதும் திணிக்கிறீர்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுத்திறனை நீங்கள் எதற்காக பயன்படுத்துகிறீர்கள்? ஒரு கடைஞ்செடுத்த டம்மி பீஸ். எப்படி திருச்சி சூர்யா சிவா சொன்னார், ஸ்டாலினை பார்த்து துரைமுருகன் சொன்னது, இந்த மண்ணு மூட்டையை நாங்கள் எதுக்கு சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மண்ணு மூட்டையை நாங்கள் ஏன் சுமக்க வேண்டும்னு உங்களுக்கு தோணுதில்ல? ஆனால் நீங்கள் பெற்று வைத்திருக்கிறீர்களே ஒரு மண்ணு மூட்டை கதிரானந்த்னு, இந்த மண்ணு மூட்டைக்காகவும் நீங்கள் சொத்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்களே மண்ணு மூட்டை என்று கருதக்கூடிய ஸ்டாலினை கொண்டு வந்து எங்களை சுமக்க வைக்கிறீங்களே, இது அயோக்கியத்தனம் இல்லையா? இந்த அயோக்கியத்தனத்தை நீங்கள் தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக செய்து வருகிறீர்களே, அது ஸ்டாலினோட நிறுத்துவீங்கன்னு பார்த்தா இல்லாமல் அடுத்து உதவாநிதி, அடுத்து இன்பநிதி, அதுக்கப்புறம் ஒரு துன்பநிதி அப்படின்னு நீங்கள் போவீங்கன்னா
வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சாக்கடை அடி சாக்கடையாக நீங்கள் இந்த கும்பலை கொண்டு வந்து தொடர்ந்து எங்கள் தலையில் நீங்கள் சுமக்க வைப்பீர்கள் அல்லது கட்டுவீர்கள் என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன இளித்தவாயர்களா? அப்ப இன்னும் 4 மாசம் இதே மாதிரி கும்மி அடித்துக் கொள்ளுங்கள். அதற்கப்புறம் உங்களுக்கு இருக்கு நிரந்தர விடுமுறை. வேற வேலையே இருக்காது. இதை மட்டுமே செய்து கொள்ளலாம். அப்போ பார்க்கலாம். யார் இந்த தம்பி வான்னு சொல்றாங்க, இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் யார் சொல்றாங்கன்றத அன்னைக்கு பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.